ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்பெகட்டி செய்யறதுக்கு தான் தக்காளியை வந்துட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த முனையை கட் நாலாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டுக்குங்க. நம்ம இப்போ வந்துட்டு 5 தக்காளி எடுத்துருக்கோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. குக்கரில் போட்டு மூடி ஒரு விசில் விட்டுறலாம். ஓகே, வச்சாச்சு. அடுப்பையும் பற்ற வச்சாச்சு. அடுத்தது ஒரு விசில் விட்டு இறக்கிட்டு அடுத்த ப்ராசஸ் செட்டப்பு என்னென்னு பார்க்கலாம். அஞ்சு தக்காளியாக வச்சு தூள் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு மிக்ஸி ஜாருக்கு. 1 2 3 4 5 அப்புறமா அதில் இருக்கிற தண்ணி. காஞ்ச மிளகாய், ஊற வைத்த காஞ்ச மிளகாயை காம்புகளை கிள்ளி விட்டு இதில் போட்டுக்கொள்ளவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கிறது. அதை சிறிது திரவி விடவும். ஆக்சுவலாக ஸ்பெகட்டியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாயில் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா பொங்கி வந்துடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருணும். மிளகாவும் தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சு. எப்படி அரைச்சி நம்ம கேபேஜை வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பொடிசாக சின்னதாக வந்துட்டு அரிஞ்சு எடுத்துகிட்ருக்கோம். அடுத்தது வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு, தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். அருமையாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்பெகட்டி. இது வீட்டுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன் வேகிறதுக்கு. சூடு வந்துச்சா? வேக வைத்த ஸ்பெகட்டியை தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கணுமா. பயங்கரமாக ஆவி அடிக்குது. எஸ், ஃபேண்டாஸ்டிக், நைஸ், வெரி நைஸ். ஒரு பெரிய வெங்காயம் சைஸில் ஒரு வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் குடமிளகா எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு பீன்ஸு, கேரட்டை தனியாக நறுக்கி வச்சுருக்கோம். இங்கே கேபேஜ் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்பெகட்டிக்கு முக்கியமான மூலப்பொருள்னு கேட்டிங்கனாக்கா பூண்டு தான், கார்லிக்கு. அதை நல்லா க்ளீனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 20 பூண்டு வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு டைரெக்டாக தாளிக்கிறதுக்கு போயிடலாம். எண்ணெய் போதுமான அளவு ஊற்றிக்கங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு இதை செய்கிறதுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம்னாக்கா சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதை தவிர்த்து நம்மக்கிட்ட வந்துட்டு கடல் எண்ணெயோ இல்லை ஆலிவ் ஆயிலோ
இல்லை வேறு எந்த ஆயிலும் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் வந்து ஸ்மெல் வரும். ஸோ இதில் ஸ்மெல் இல்லாததுனால ஸோ இதில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்பெகட்டி வந்து செய்கிறதுக்கான முக்கியமான எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலிவ் ஆயில். ஆக்சுவலாக ஆலிவ் ஆயில் நம்மக்கிட்ட இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட கடலை எண்ணெய் இருக்குது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது, அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ அதனால் நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஓகே, பூண்டை போட்டுக்கலாம். சாப் பண்ணி வச்சுக்கிற பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு வந்துட்டு ப்ரௌன் கலராக வளர்ந்து வந்துச்சு. இப்போ நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். ஓகே, கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கீங்களே அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கிறோம். நல்ல பழமாக இருக்கிற தக்காளி. தக்காளி நல்லா வந்துட்டு குழையிட்டோம். நம்ம கிரேவி வைக்கிற மாதிரி ஆகணும் தக்காளி. அடுத்து என்ன போட்டோம், குடமிளகாய் போடலாம். கேப்சிகம், அடுத்தது கோஸு போடலாம். கேப்சிகமும் கோஸும் இதுக்கு வந்துட்டு மெயினாக இன்க்ரீடியன்ஸ் தான். குடமிளகாயும் கோஸும் கடைசியில் எதுக்கு போடணும்னாக்கா நம்ம ஒரு பைட் பண்ணும்போது அது கொஞ்சம் கிளின்ச்சியாக இருக்கும். கிளின்ச்சாக இருக்கும். கடுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். போட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி காஞ்ச மிளகாயோட சாறு ஊற்றிக்கணும். ஸ்பெகட்டிலேருந்து வடிகட்டின தண்ணியை ஜார் அரைச்சி ஊற்றிக்கிட்டோம். இதை விட்டு தனியாக தண்ணி ஊற்றல, ஸ்பெகட்டியை வேக வச்ச தண்ணியிலே தான் ஊற்றுறோம். ஓகே, இது எவ்வளோ நேரம் இப்போ கொதிக்கணும்? எண்ணெய் பிரிஞ்சு வரணும், ப்ளஸ் அந்த தக்காளியோட வாசம் போடணுமா? இல்லை வாசமாக போயிட்டுருக்குங்களா ஆல்ரெடி? இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம மசாலா வந்துட்டு ரொம்ப க்ரன்ச்சியாக வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்துட்டு மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இது வந்துட்டு மூடி வச்சுட்டு திரும்ப பார்க்கலாம். க்ளோஸ். தேங்க்யூ. சில்லி சாஸ்னால் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது எந்த அளவுக்கு நல்லா கிரேவி கொதிக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. இப்போ இது இறக்கி எடுத்துகிட்டு போயிட்டு சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கணுமா?
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.